Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தைக்கிறதுக்கு வீட்ல மிஷின் இருந்துமே தைக்காம சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ப்ளஸ் இதுல ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கு. சோ உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவரை தைக்கவே தெரியாது, நான் தைக்கவே மாட்டேன் அப்படிங்கறவங்கள தைக்க வைக்கிறதுக்கான ஒரு வீடியோன்னு சொல்றேன். நானும் இதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆனது இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சோ நீங்களும் என்ன மாதிரி ஆகணும்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பத்தி பார்த்தோம்னா அந்த வேஸ்ட் கிளாத்ல நம்ம ஒரு டோர் மேட் தான் ஸ்டிச் பண்ண போறோம். எல்லாரும் வீட்லயும் வேஸ்ட் கிளாத் இருக்கும். அப்படி இல்லாதவங்க பழைய சாரியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரேஷன் கடை சாரி இருக்குன்னு தெரியுமா, அதில் கூட ட்ரை பண்ணலாம். நான் ஒரு பிங்கிஷ் கலரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாலே புரியும். இடையிடையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருப்பேன். அது உண்மை தான். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துமே நம்ம அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருப்பேன். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்துட்டு இருந்து சும்மா இருந்தால் கிடைக்காது. நம்ம அதுக்கான எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். ₹1 ஆகட்டும், ₹2 ஆகட்டும், ஒரு சாரிக்கு ஓரம் அடிக்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் ஒரு பாடி ஷேப்பில் ஒரு கிளாத் அடிக்கிறதாகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அதுக்கான காசு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றைக்கு முந்தா நாளைக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எத்தனை பேருக்கு மிஷின் இருந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் உண்மையாகவே ஓப்பனாகவே சொன்னாங்க நான் அந்த கேட்டகரின்னு. இதே வீடியோ ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்கேயும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இதையாவது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்பர் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி தாங்க. ஏன்னா இந்த டோர் மேட்டு எதுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டோர் மேட்டை பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் தைச்சது சவுட்டவே தோணாது. நானுமே ஸ்டிச் பண்ணி கடைசியில் பாருங்கள் என்ன பண்ணேன்னு. ஏன்னா நம்ம அழகாக அதை ஸ்டிச் பண்ணியிருப்போம். வேஸ்ட்டு கிளாத்து தான், ஆனால் நம்ம அதை நீட்டாக அழகாக மடித்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட அழகே தனி. அது மாதிரி தான் நம்மளோட லைஃபுமே. நம்ம தூங்கிட்டு அப்படியே இருந்திருப்போம். அதை நம்ம கொஞ்சம் தட்டி ஆயில் எல்லாம் போட்டு நம்ம மிஷினை எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மவும் கொஞ்சம் நம்மளை மெருகேற்றி நம்ம போக வேண்டிய பாதையை கரெக்டாக கொண்டு போனோன்னா நம்மளும் நல்ல ஒரு இடத்துல போய் நிற்போம். சரியா? அது நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நமக்குமே ஹாப்பியாக இருக்கும். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆனேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, மிஷினில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் என்ன மிஷினே கிடையாது. 10th லீவில் படித்தேன், ஸ்டிச்சிங் படித்தேன் 10th. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு யார் நம்பி ஒரு மிஷின் வாங்கி கொடுப்பா. பக்கத்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கேன். 2 நாள் தருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை தந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டோமா, நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என் காது பட பேசினவங்களும் இருக்காங்க. எதுக்கு இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கேட்டவங்க கூட இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் மறக்கலை, ஆனால் அவங்கள பழி வாங்கவும் போகலை. ஸோ நான் நல்ல ஒரு இடத்துல போய் நிற்கிறது அவங்கள பழி வாங்கினதுக்கு சமம். பழி வாங்கினது மீன்ஸ் அவங்க சொன்னதை அவங்களே ரியலைஸ் செய்யணும். நம்ம போய் அன்னைக்கு இப்படி சொன்னோமே அப்படின்னுலாம் ரியலைஸ் செய்யணும். ஒருத்தங்க நம்மளை தாழ்த்தி பேசுனாங்க, இல்லை இவ இப்படி தான் இருப்பா, இவ இப்படி தான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னே அவங்கள நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க சொன்னது சரியில்லை, நீ நினைக்கிற ஆள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு பெஸ்ட்டு வழி என்னென்னா, நம்ம சக்ஸஸை காட்டணும். நமக்கு என்ன முடியுமோ அதில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொண்டு வரலாம். இப்போ ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க ஜஸ்ட்டு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த டோர்மேட்டை கூட 4 பேருக்கு ஸ்டிச் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணி கொடுத்து காசு வாங்கலாம். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீட்டு பக்கம் உள்ளவங்களுக்கு 2 சாரி கொண்டு வந்து 2 சாரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் வந்து ஒரு கலரில் ஸ்டிச் பண்ணேன்னா இன்னொரு லேயர் இன்னொரு கலரில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட கொடுத்து காசு
வாங்கியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 70லேருந்து 100 ருபீஸ் வரை வாங்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வாங்குறப்ப நிறைய ஒர்க் ஆனது மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள். நாளை அவங்க வீட்டில் போகும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தோணும் இது நான் ஸ்டிச் பண்ணதுன்னு தோணும். தென் உங்கள் வீட்டில் யாராவது வந்தாலும் நீங்கள் அது ஃப்ரண்டில் விரித்து போட்டிருப்பீங்க தெரியுமா, டோருக்கு பக்கத்தில். அப்போது அதை அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்களோட சக்ஸஸ் என்ன ஆகணும், நீங்கள் எதா இருக்கணும்னு தீர்மானிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாரும் என்ன நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ காசு எதுவும் இல்லாத டைமில் நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு வெளியே போகிறத விட வீட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி காசு சம்பாதிக்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏர்னிங்காக இருக்கும். ஒரு சாரி மடித்து அடிக்கிறதாகட்டும், ஒரு சாரி ஃபால் ஸ்டிச் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே இன்றைக்கி காசு தான். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுன்னாலும் நீங்கள் 100 ரூபாய் குறைஞ்சது கொடுத்தா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ யாருக்குமே நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம். நான் கூட ஸ்டிச் பண்ணி கொடுக்குற இடத்துல ஒரு சாரியும் ப்ளவுஸும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அந்த சாரி கரம் அடிப்பாங்க. அதுக்கெல்லாம் காசே வாங்க மாட்டேன். 200 ரூபாய் கூலி வாங்குறேன்னா அந்த சாரிக்கு ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணுவேன். சாரிக்கு ஃப்ரீயாகவே கரம் அடிக்க அடித்து கொடுப்பேன். அப்போ என் வீட்டு பக்கத்தில் உள்ள அக்கா கேட்டேன், நீ சாரிக்கு கரம் அடிக்கிறதுக்கு ரூபா வாங்க மாட்டியா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்கிட்ட தானே சாரியும் தந்தாங்க, போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுனா சாரி அடிக்கிறது ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். ஒன்று அவ சொன்னால் வெளியே 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. நான் கூட கொடுத்தேன். எனக்கு 40 ரூபா வாங்கியிருந்தாங்க. நீ அவ்வளோ கூட வேண்டல, 20 ரூபா உனக்கு வாங்குறதா, அந்த 20 ரூபாயில் உனக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் நினச்சேன், இது மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட நான் 20 ரூபா வாங்கினேன், ரூபாய் 200. அப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிற ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி அடிப்பாங்க எல்லாம் சின்னதாக பக்கம் வீட்டு தான், அக்கம் இருக்கிறவங்க தான் ஓடி ஒரு அடி அடிச்சதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடித்து கொடுப்போம். இது வெளியேனா 20லேருந்து 30 ரூபா வாங்குறாங்க. ஒரு 10 ரூபா வாங்கக்கூடாதா? அதுவும் அதே அக்கா தான் என்கிட்ட கேட்டது, உனக்கு இதுக்கு ஒரு 10 ரூபா வாங்கக்கூடாதா, ஒரு உண்டியலில் போட்டால் அது சேராதா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓரம் அடிக்கிறது ப்ளஸ் இந்த பாடி ஷேப் அடிக்கிறதுக்கு ஒரு உண்டியலே வச்சுருக்கேன். காசு அவங்க உடனே தந்தாங்கன்னா அதில் நான் போடுவேன். இல்லைன்னா அவங்க சேர்த்து தரதுலேருந்து கண்டிப்பாக இந்த ரூபாயை நான் அதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்லேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக சேவிங் நம்ம செய்தால் தான் முடியும். ஸோ மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் சேமிக்கலாம். அவங்களுக்கு மேரேஜுக்காக சேமிக்கலாம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்காக சேமிப்போம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் படித்து முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் வேணாம், ஸ்டிச்சிங் ஃபீல்டு அப்படின்னு நான் நினைக்கல. டீச்சராக போகணும், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலில் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்போவும் படிக்கணும், அப்போவும் பேப்பர் திருத்தணும், அப்போவும் ரெக்கார்டு எழுதணும், என்ன வாழ்க்கடா அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா வேறு நிறைய இடத்துல நான் வேலைக்கு போயிருந்தேன். ஆனால் எந்த இதுவும் எனக்கு செட் ஆகலை. ஸோ சும்மா ஒரு ஃப்ரீயாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போதும் என்னோட ரிலேஷன்லேயே சொல்லியிருக்காங்க, என்ன இது இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் இருந்து சீலை பழஞ்சில் தைச்சிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருந்து. எங்கள் இடத்துல அப்படி சொல்லுவாங்க, வேஸ்ட்டு துணியை நம்ம தைக்கிறதா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் அதையும் கண்டுக்கிடலை. தென் என் அம்மாவே சொல்லியிருந்தாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமு, இப்படி நீ வீடியோ பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கா உன்னை நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் யூடியூப்பில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்ல, நம்ம எங்கே வெளியே வேலைக்கு போனாலும் நமக்கு காசு தான் வேணும். யாராவது டைம் பாஸுக்கு சும்மா ஃப்ரீயாக வேலைக்கு போகிறாங்களா? இல்லையே, காசுக்கு வேண்டி தான் போகிறாங்க. இப்போ அதை நான் யூடியூப் வழி சம்பாதிக்கேன். தென் நிறைய பேருக்கு தச்சு கொடுக்கேன், பிள்ளைங்களையும் பார்க்குறேன். எல்லா காரியங்களும் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் உள்ளே பூட்டி வச்சுருந்தா வெளியே வரவே செய்யாது. உங்களுக்கான திறமையை நீங்கள் என்னவாகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்கள் ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வெளியே போட்டுட்டு கொஞ்சம்
பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவ் போட்டுட்டு போனால் கண்டிப்பாக கேட்பாங்க, இது யார் ஸ்டிச் பண்ணதுன்னு கேட்க தான் செய்வாங்க. நாளைக்கு வெளியே யாரும் நம்பி கொடுக்கலனாலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் உள்ளவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துல வரலாம், சரியா? ஸோ இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மிஷினை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் உடனே மிஷினை எடுத்து ஸ்டிச் பண்ணி அதை ஆயில் போட்டு கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கூட கேட்கலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். யாருக்குமே இதுவரை ரீப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் ரீப்ளை பண்ணுறேன், மெசேஜுக்கு கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணுறேன், டவுட்ஸ் தீர்க்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான். ஸோ என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டா அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். கிஃப்டிஸ் வேர்ல்டு தான் நேமு. ஃபேஸ்புக்கில் வந்து மெர்லின் ஷைன் என்னோடய ரியல் நேம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அது வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நிறைய கமெண்ட்ஸில் வாரது என்னென்னா, குழந்தைய வச்சுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு. குழந்தைய வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியலை. ஏன்னா நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்க பாதை வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். ஆனால் இதில் வர சக்ஸஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஹாப்பிக்கு வேண்டி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணுறதுல நான் வந்து நிறைய ரூபாயும் ஏர்ன் பண்ணுறேன். அதை வச்சு என்னோடய கடன்களையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். அப்போ அது எனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் தானே. இந்த ஸ்டிச் பண்ணுறதுல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா நான் தைக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, காலமே எழும்புனதுலேருந்து எனக்கு என்னெல்லாம் கடமைகள் உண்டு, வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளை யாராவது பார்ப்பாங்க, தட் மீன்ஸ் அம்மாவோ மாமியாரோ யாராவது பார்ப்பாங்கன்னா அவங்கள்ட்ட பிள்ளைய கொடுத்துட்டு நான் என்னோடய வேலைகளை பார்ப்பேன். இல்லைன்னா நைட்டு தூக்கத்தை தான் நான் கம்மி பண்ணிகிட்ருக்கேன். 4 hours கிட்ட தான் கிட்டத்தட்ட தூங்குகிறேன். அதுலேயும் என்ன கொடுமைன்னா, டிசம்பர் மந்த்து கிட்டத்தட்ட மொத்தத்திலே ஒரு நாள் வந்து ஒரு 5 to 6 hours கிட்ட தான் தூங்கியிருப்பேன். முக்கிய நாள் 4 hours தான் தூங்கினது. அப்படி தூங்கி யூடியூப்பில் ரெவென்யூ வந்துருச்சு. பட் எனக்கு அது இன்னும் கிரெடிட் ஆகலை. அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஒரு 3 days மனசே சரியில்லை. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க யாராவது யூடியூப் பேமெண்ட் நீங்கள் வாங்குறவங்களா இருந்தால், இந்த மந்த் நீங்கள் பேமெண்ட் வாங்குனீங்களா, உங்களுக்கு கிரெடிட் ஆச்சா அப்படிங்கிறத தயவு செய்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய நம்பரில் மெசேஜ் பண்ணி சொன்னால் கூட ஓகே தான். நான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் நேற்றைக்கும் பேங்குக்கு போயிருந்தேன், எனக்கு காசு எடுக்க முடியலை. ஆனால் பேங்க் சைடு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்தும் காசு கிரெடிட் ஆகிட்டு, பட் எனக்கு அக்கௌண்ட்டில் ரூபாய் இன்னும் ஏறலை. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை. அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. அப்புறமா என்ன இப்போ நிறைய பேருக்கு தெரியுது, யூடியூப்பு சேனல் வச்சுருக்கனால நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மேரேஜ் வீட்டில் வச்சு பார்த்து பேசினாங்க ஒரு சப்ஸ்கிரைபர், தென் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து பேசினாங்க. தென் நான் ஆல்மோஸ்ட்டு பேசி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை சவுட்டுறதுக்கு மனசே இருக்காது, மிதிக்கிறதுக்கு மனசு இருக்காது. ஃபைனலி இதை நான் குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணேன். பக்கத்தில் இருக்க பெரிய மேட்டு மாதிரி நீங்கள் பெருசாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மிதிக்கிறப்போ இல்லை உங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் இருக்கிறப்போ இன்னும் நம்ம நிறைய இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும், கிராஃப்ட் ஒர்க்காவது செய்யணும்னு தோணும். இப்போ நான் மிஷினில் தான் கொண்டு வச்சுருக்கேன். பேக் சைடு இது மாதிரி ஜீன்ஸு கிளாத் அட்டாச் பண்ணி கத்திரி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.